الله 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 الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தினார்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்னும் சொல்லி அருள்வானா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளைகள் இருந்து கவனம் செலுத்தின ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில பாதுகாப்பு என்றது. அல்லாஹ்வோட பாதுகாப்பு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன புள்ளைய கண்டாலும் இந்த புள்ளைய மௌத்து வரைக்கும் எப்படி சோதனைகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கிறது என்ற பார்வையில தான் அருமை நாயகம் பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில திர்மிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சோதனைகளை நான் சொல்ல தேவையில்லை சீதேவிகள். முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு சோதனை வந்து, பிரச்சனை வந்து, அதிலிருந்து எலும்பி மறந்ததுக்கு போறது அடுத்த சோதனை வரும். அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தோம் நீங்க எல்லாம். இப்ப ஒரு சோதனை வந்து அதால பட்ட ஊத்தே தொடக்க முந்தி அடுத்த சோதனை வருது. அப்படி ஒரு காலத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்களோட மார்க்கத்துல மூடலான விஷயம் ஒன்றும் இல்லை, தெளிவா பேசப்பட்ட விடயங்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, சின்ன பிள்ளை, யா குலாம் உஅல்லிமுக கலிமாத், இந்த வயசுல நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை படிச்சு தாரேன், மௌத்து வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். இந்த ஹதீஸ் 7 மெண்ட ஊடுகள் எழுதி பெருசா ஒட்டிக்கோங்க சீதேவிகள். இந்த வயசுல இருந்தே அல்லாஹ்வோட கட்டளைகளை பாதுகாக்க பழகுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேன், எல்லாம் என் வீட்ல இருந்து வந்தீங்க மஸ்ஜிதுக்கு, எத்தனை பேர் வீட்ல இருந்து வார நேரம் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு துஆ ஓதிட்டு வந்தோம்? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ் ஒரு ஆச்சரியமான ஹதீஸ், நாங்க மிச்சம் யோசிக்க வேண்டிய ஹதீஸ். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல சூரிய கிரகணம் வந்துச்சு. சூரிய கிரகணம் நாங்க புதினம் பார்க்கிற சாமானிய பயப்படுற சாமான் இல்லையாது, அது நாங்க புதினம் பார்க்கிறாது. நேரத்தோட அறிவிச்சிடுவாங்க பேப்பர்ல, ரேடியோல, டிவில, மீடியாக்கள்ல, நாங்க இனி கூட்டம் கூட்டமா இப்ப அந்த சூரியனை பார்க்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி பார்த்தாங்கன்னு பாருங்க. அருமை நாயகத்துடைய காலத்துல சூரிய கிரகணம் வந்துச்சு. சீதேவிகள், சூரிய கிரகணம் வந்தா சூரியன் கீழே உழப்போறல்ல, நாளைக்கு சூரியன் வராமிக்க போறேன்னு இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால எங்களுக்கு பயம் வரல. சூரிய கிரகணம் சூரியனோட முடிஞ்சு, காத்து வந்தா சரி எங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவ்னு சொல்லு, கொஞ்சம் கூட காத்து வீசினா, கொஞ்சம் மழை பெஞ்சா, அதெல்லாம் வந்தா அதான் இதான் எங்களுக்கு பாதிப்பு. சூரிய கிரகணத்தால் எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. எங்களுக்கு பாதிப்பில்லாத இந்த நிலைமைகளை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்த விதத்தை பாருங்க. சூரிய கிரகணம் வந்துருச்சு,
சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களோட வாழ்க்கையிலே நாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி நீட்டி தொழுகிறத நாங்க கண்டில்லை. எல்லாரும் மசூதியை கூப்பிட்டு சூரிய கிரணம் வித்தியாசமான தொழுகை, 2 ருக்கு செய்யணும். அதுல எல்லா தொழிலும் ஒரு ருக்குவே கூட டபலா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களோட வாழ்க்கையில அருமை நாயகத்தை நாங்க கண்டிருக்கிறோம். 7 ஜூஸ் 8 ஜூஸ் 9 ஜூஸ் எல்லாம் தாஜத்துல காய் வீங்க காட்டி தொழுவாங்க. ஆனா சூரிய கிரகணம் வந்து நீட்டி தொழுவதை போல எப்ப தொழுவதை நாங்க பார்க்கல. சில சஹாபாக்கள் அந்த தொழுகையில மயங்கி விழுந்தாங்க. அப்படி அருமை நாயகம் தொழுகையை நீட்டினாங்க. சில சஹாபாக்கள் தலையில தண்ணிய ஊத்தி ஊத்தி தொழுவாங்க. மேலான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபலம்மா தஜல்லத்தி ஷம்ஸ், சூரிய கிரகணம் வந்துட்டு பெய்திருச்சு. எல்லாரும் கூப்பிட்டாங்க பள்ளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் வாரல்ல. நல்லத்தர் மௌத்தா போயிட்டு சூரிய கிரகணம், இல்லாட்டி நல்லத்தர் உலகத்துல பிறந்திக்கார் அசுடி சூரிய கிரகணம், அப்படி யாருடைய மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் வாரவில்லை. இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எடக்கெட அடியார்களுக்கு அனுப்புறான் பயமுறுத்துறதுக்காக வேண்டி. இதை சொல்லிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸை கொஞ்சம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ரீதேவிய. நானண்டா நினைக்கல, இந்த வந்த வெள்ளத்துக்கு 20 லட்சம் 30 லட்சம் முஸ்லிம்களை 2-3 மில்லியன் முஸ்லிம்களை ஸ்ரீலங்கால ஒத்தர் சரி 2 ரக்கா தொழுதிக்கும் என்று. ஒத்தர் சரி 7 மண்டை அங்கலைங்கள மூல முழுக்க ஒரு 5 பேரை புறக்கி அடிக்கல. யாரெல்லாம் இதுக்கு போல இந்த வெள்ளத்தை தந்துடாதே யாரெல்லாம், ஏதாவது நாங்க பாவம் செஞ்சோட கோபம் வந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோ யாருலாண்டு 2 ரக்கா தொழுது ஒரு 5 முஸ்லிமும் புறக்கி அடிக்கலான்னு இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு பயான்ல சொன்னாங்க, ஃபஇதா ரஅய்துமூஹுமா, சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ, வேற ஒரு ஹதீஸ்ல வருகிறது, எந்த ஒரு சோதனையை கண்டாலும், அது வெள்ளமாக இருக்கட்டும் காத்தாக இருக்கட்டும், கண்டா ஃபகப்பிரு, அதிகமாக அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லுங்கன்றாங்க. நாங்க ஃபர்லான தொழுகையில சரியா தக்பீர் வாங்கி வராது. சும்மா லோட்ல கையடிச்சு கேட்டு பாருங்க, இமாம் சொல்ற தக்பீர் தான் கம்ப்ளீட்டா. தாருக்கும் வரலான தொழுகையிலேயே தக்பீர் வாரல்ல. கொஞ்சம் என்னையே நானும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. சமய அல்லாஹ் சொல்ல போல கை தூக்கி படுது, சுஜூது போகல, அல்லாஹ் ஒண்ணு செஞ்சு படுறல்ல. தக்பீர் சொல்ல வேண்டிய இடத்திலேயே நாங்க தக்பீர் சொல்றல்ல. முஅஸ்ஸின் பாங்கு சொல்ற நேரம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்னா எங்களுக்கும் அல்லாஹு அக்பர் சொல்ல சொல்லுது. சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீரால ஷைத்தானுக்கு வர பயமிக்க வேற ஏதாலும் வராது. அவன் எப்படி பயப்படுறான்டா அவனுக்கு காத்து போகும். அவனுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகப்பிரு, சோதனைகள் வந்தா தக்பீர் சொல்லுங்க. அரபியல்ட்ட இந்த பழக்கம் கொஞ்சம் கூட மழை பெஞ்சா கொஞ்சம் கூட காத்து வீசினா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லுவாங்க. 2வது அருமை நாயகம் சொன்னாங்க, வதுல்லாஹ், அதிகமா துஆ கேளுங்கப்பா. துஆட பழக்கம் இல்லாம போய்த்திருச்சு. குர்ஆன்ல 2 இல்லாட்டி 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஅഖذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون. நான் அவளுடைய கஷ்டத்தை பிரச்சனைய நோய் நொம்பலத்தை கவலைய வியாபாரத்துல பிரச்சனைகளை தாரது என்னத்துக்கு தெரியுமா, இப்பயாவது எனக்கிட்ட வந்து கண்ணீர் வடிங்க என்று. தர்ஜுமா எடுத்து பாருங்க, நான் சொன்னதோட ஒரு கூட ஈக்காது. இத்தனை தர்ஜுமா அந்த ஆயத்திலே. உங்களான நோய் நம்பலத்தால பிரச்சனையால கடனால குடும்பத்தால பிரச்சனை வியாபாரத்தால பிரச்சனை தாரது லஅல்லஹும் யதபர்ரஊன். இந்த லஅல்லஹும் யதபர்ரஊனுக்கு எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச தமிழ்ல சொல்றேன்டா, என்ற காலடியில வந்து உளுந்து கெஞ்சணும் நீங்க. அதுக்குதான் இந்த பிரச்சனையை தார. சூரத்துல் அன்கபூத்ல அல்லாஹ் எனக்கும் அவங்களுக்கும் வெக்கம் வாரத்துக்கு ஒரு கதையை சொல்றான். வெக்கம் வாரத்துக்கு முஸ்லிம்களே, ஃபலம்மா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அந்த காலத்துல காபிர்கள் கொஞ்சம் பேர் கடல்ல பயணம் போனாங்க. கடல்ல காபிர்கள் கடல்ல பயணம் போற நேரம் கூட காத்து வீசி கடல் இப்ப அவங்களோட விளையாடுது, அலைகள் விளையாடுது, மூழ்க போறாங்க.
எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. அல்ல எனக்கு முதல்ல வெக்கம் வாரத்துக்கு சொல்ற கதை இது. வெக்கம் வாரத்துக்கு ஆயுள் பூரா அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவர்கள், கல்லுகளையும் மண்ணையும் வணங்கினவர்கள். அவங்களுக்கு பலம் எப்படி பசந்தா சொல்றான்டா, எனக்கு நல்லா தெரியும் இவங்களை காப்பாத்தி கரக்கி கொண்டு போய் துட்டா மறுவ காபிர்களா தான் இருப்பாங்க. இதுவும் எனக்கு தெரியும். அல்ல எவ்வளவு எதிர்பார்க்கிறான்னு பாருங்க ஸ்ரீதேவிகள், எவ்வளவு எதிர்பார்க்கிறான். படைச்சவன் எனக்கும் அவங்களுக்கு சும்மா கஷ்டத்தை தாரல்ல. எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு கடைசா முடிவு செஞ்சாங்க, கண்ணுக்கு விளங்காத முஸ்லிம்கள் அல்லாஹ்வை கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். துப்பரவா உள்ளத்துல வேற யாருடைய நீயத்தும் இல்லாம இஹ்லாஸோடு அல்லாஹ்வை மட்டும் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் எவ்வளவு காலம் வணங்கினோம் தான், எவ்வளவு காலம் அவனை பேசினோம் தான், நீ இல்லன்னு சொன்னான் தான், இப்ப விளங்குது யாரெல்லாம் இந்த உலகத்துல காப்பாத்துறது உன்னை தவிர வேற யாரும் இல்லை. அல்லாஹ் சொன்னான் இந்த ஒரு வார்த்தைக்கு ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர், நான் ஒரு பிரச்சனையும் இல்லாம கரை கொண்டு வந்து காப்பாத்தினேன் அவங்களை. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது ஆயுள் பூரா அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களை வணங்கினவங்க. ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர், அவர்களை கரக்கி கொண்டு காப்பாத்தி கரக்கி கொண்ட நேரம் இதாகும் யுஷ்ரிகூன், எனக்கு சிரித்து வச்சாங்க. வீட்டுக்கு போம் இல்ல, கரைக்கு வந்து கால வச்சத்தோட அல்லாஹ் இல்லாடி சொன்னாங்க. எப்படி கரைக்கு வந்ததுதான், கப்பல்ல இருந்து இறங்கினாங்களோ தெரியா. குர்ஆன் சொல்லுது கரைக்கு வந்து அடுத்த நிமிஷம் அல்லாஹ் ஒத்தன் இல்ல, நாங்க கல்லை மண்ணையும் தான் வணங்குவோம். இப்படி சொன்னவங்க எனக்கிட்ட துவா கேட்டு நான் கபூலாக்கி அவங்கள காப்பாத்தின, அவங்களுக்கு வெட்கம் இல்லையான்ற மாதிரி எல்லாம் கேட்கிறான். சும்மா யோசிச்சு பாருங்க, சூரத்துல அங்கபூத் எடுத்து பாருங்க, 66 ஆயத்துன்னு நினைக்கிறேன்னா. இன்னொரு கதையும் அல்லாஹ் சொல்றான், துவா கேட்கிற பழக்கம் இல்லையே ஸ்ரீதேவிகள், துவா கேட்கிற பழக்கம் இல்லாம போயிருச்சு. அருமை நாயகன் சொல்லித்தார மருந்து இபிலிசுடைய கதை எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். இது காஃபிர்கள் சுப்ஹானல்லாஹ். கரைக்கு வந்து கால வைக்க முந்தையே அல்லாஹ் இல்லைன்னு சொன்னவங்க. அல்லாஹ் சொல்றது சொல்ல போல சொல்றான், எனக்கு தெரியும், இதுவும் தெரியும், எனக்கு இதுவும் தெரியும், கரைக்கு கொண்டு போய் விட்டா காபிர்களாக மாறுவாங்க, இதுவும் எனக்கு தெரியும். ஆனா இப்ப சரி வாராமல் எனக்கிட்ட எத்தான் படைச்சவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில சோதிக்கப்படுறவங்களும் தான், பொதுவாக சோதிக்கப்படுறவங்களும் தான் துவாவை கூட்டிக்கோங்க. அங்க இங்க போயிட்டு அழுகிறத படைச்சவன முன்னுக்கு அழுங்க. அடுத்தது ஒரு சரித்திரத்தை எல்லாம் சொல்றோம், எனக்கு உங்களுக்கு வெக்கம் வாரத்துக்கு. நபிமாத்த சரித்திரம் அல்ல இது, இது காபிர்கள்ட சரித்திரம். அடுத்தது இப்லீஸ் ஷைத்தான்ட சரித்திரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனை நான் சாபமிட்டு உலகத்துக்கு அனுப்புற நேரம் கியாமத்து நாள் வரைக்கும் என்ற சாபம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன நேரம் ஷைத்தான் ஒரு துவா கேட்டான். யா அல்லாஹ், ஷைத்தான் அல்லாஹ்ட சாபம் படுற நேரம் எங்களுக்கு எப்படி தெரியுமா ஷைத்தான் வஸ்வாஸ் உண்டாக்குற, உங்களோட துவாண்டா கபூலாவாது, நீ பெரிய பாவி, ஹராத்த திண்டிக்கிறாய், அவன் எனக்கு அநியாயம் செஞ்சிக்கிற, இப்படித்தான் எங்களுக்கு ஷைத்தான் துவா கேட்க இல்ல. அந்த சந்தேகத்தை இல்லாமாக்கத்தான் இல்ல இந்த ரெண்டு கதையும் குர்ஆன்ல சொல்றான். சில ஆட்களும் பயங்காட்டுற, உங்களோட துவாண்டா கபூலா ஆகுது வர, நீங்க கூட ஆறாம் திங்கிறியா, நீங்க வட்டியில தொடர்பு, வட்டியோட தொடர்பாகிறோட எப்ப அல்லாவோட தொடர்பாகிற, துவா கேட்டு தௌபா செஞ்சு கபூலாயினா தானே நல்ல மனுஷன் ஆவாரு. ஷைத்தான அல்லாஹ் சாபமிட்டு உலகத்துக்கு அனுப்புற நேரம் ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சொன்னா, யா அல்லாஹ், நான் நரகத்துக்கு போறேன் சுவர், நானும் திருந்த மாட்டேன், உண்ட அடியார்களையும் திருந்துறதுக்கு விட மாட்டேன், நானும் சொர்க்கம் போறல்ல, உண்ட அடியார்களையும் சொர்க்கம் போக விடுறல்ல, ஆனா நான் இப்ப பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் யா அல்லாஹ். எந்த டைம்ல கேட்ட? சொர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நல்லா சந்தோஷமா அல்லாஹ்க்கு சுஜூத் செஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் கேட்கல இப்லீஸ். அவனை சாபமிட்டு உலகத்துக்கு அனுப்புற நேரம் கேட்டு பாருங்களே சீதைகள், நாங்க அந்த காபிர்களை கேடு கெட்டவங்களா இல்லாட்டி சைத்தானோட கேடு கெட்டவங்களா?
என்ன தெரியுமா கேட்டான்? கால ரப்பி ஃபாந்திர்னி இலா யௌமி யுபஅஸு. யா அல்லாஹ், என்ன கியாமத்து வரைக்கும் நீ சாபமிட்டத போல என்ன கியாமத் நாள் வரைக்கும் வாழவை. சும்மா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு துஆ, எவ்வளவு பெரிய ஒரு துஆ இது. என்ன கியாமத்து வரைக்கும் சாபமிட்டு தான் நினைக்கிறா, அதே போல கியாமத்து வரைக்கும் வாழவை. அல்லாஹ் சொன்னான் ஃபஇன்னக மினல் முன்தரின். சரி, கியாமத்து வரைக்கும் வாழு. இது ரெண்டு கதையும் அல்லாஹ் சொல்ற, எனக்கு உங்களுக்கு வெக்கம் வாரது. ஷைத்தாண்ட துவாவை நான் கபூல் செய்யறேன்னா அவனோட துவா கபூல் செய்ய மாட்டேனா? இந்த காஃபிர்களோட துவாவையே நான் கபூல் செய்யறேன்னா அவனோட துவாவை கபூல் செய்ய மாட்டேனா? தொடர்ச்சியா சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸல்லு. இப்படி பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைக்கு 2 ரக்காத் தொழுங்க. புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ். புகாரி முஸ்லிமா சண்டை பிடிக்க தானே நாங்க எடுக்கிறேன். புகாரி முஸ்லிம் சண்டை பிடிக்க எடுக்கிற புஸ்தகம் தான் எங்களுக்கு. அதுக்குதான் நாங்க வச்சு கொண்டிருக்கிறோம். வஸல்லு. இந்த பிரச்சனைகள் சோதனைகள் வந்தா இதுக்கு தொழுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க வதஸத்தகு. சதக்கா செய்யுங்க. சதக்காவை போல சாமான் இல்ல சீதேவிகள். ஒவ்வொரு வார்த்தைகளை நீண்ட நேரம் விளக்கம் சொல்ல வேண்டிய வார்த்தை. இதை சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி சோதனைகள் வாரது வெள்ளமா இருக்கலாம், காத்தா இருக்கலாம், சூரிய கிரகணமா இருக்கலாம், சந்திர கிரகணமா இருக்கலாம். அல்லாஹ்க்கு ரோஷம் வார நேரம் இது வாரு. ரோஷம்டா என்ன? ஒரு சொந்த மனைவி இன்னொரு அந்நிய ஆம்பளையோட தேவையில்லாத ஒரு விடயத்தில் ஈடுபட போல வார ரோஷம். அது ரோஷம் வரத்தான் வேணும். அல்லாஹ்க்கு ரோஷம் வார நேரம் தான் இப்படி அதாபுகள் வாரது. இத சொல்லிட்டு அருமை நாயகன் சொன்னாங்க, அல்லாஹ் எப்ப தெரியுமா ரோஷம் வார? விபச்சாரம் நடக்கிற நேரம். இதை நான் விளங்கப்படுத்த தேவையில்லையா அவங்களுக்கு? ஒன்றோடு எப்படி கொழுவுது பாருங்க. இந்த சோதனைகள் வெள்ளமா இருக்கலாம், காத்தா இருக்கலாம், சூரிய கிரகணமா இருக்கலாம், சந்திர கிரகணமா இருக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு தக்பீர் சொல்லுங்க வாப்பா, தொழுங்க வாப்பா, சதக்கா கொடுங்க வாப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மட்டும் செஞ்சு சரி வராது. இதையும் சரியாக்கணும். நாங்க நினைக்கிற விபச்சாரம் வேண்டா சொல்ல தேவையில்லை. நான் அது தான் நினைக்கிறேன். அருமை நாயகன் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணை கண்ணால பார்த்து ரசிக்கிறது விபச்சாரம். புகாரி ஷரீஃப் ஹதீஸ். ஒரு அந்நிய பெண்ணுடைய வார்த்தைகளை காதால கேட்டு இன்பம் அனுபவிக்கிறது விபச்சாரம். பெரிய வேலை வாப்பா, இவ்வளவோட நின்றது இந்த வெள்ளம் எல்லாம், இவ்வளவோட நின்றது பெரிய வேலை. அபூதாவூத் ஷரீஃப்ல வருகிறது, ஹஜ்ரத் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அருமை நாயகத்தோட நடந்து கொண்டு போறாங்க. அபூதாவூத் ஷரீஃப், தபரானி ஷரீஃப்ல வர ஹதீஸ். ஜுஹ்ஃபா, அபுவா, இந்த ரெண்டு கெப்ல, இந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் பீகிறாங்க 2 பேர். ஜுஹ்ஃபா என்றது மக்கால இருந்து 190 கிலோமீட்டர் அங்கே. அபுவா என்றது ஒரு மலையோட பேர். 2 பேரும் இந்த கெப்ல வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, "கஷியத்னா ரீஉன் வ குல்மத்துன் ஷதீதா." எங்களை இருட்டும் பயங்கரமான காத்தும் சூழ்ந்து கொண்டுச்சு. 2 பேரு ஆளுக்கால் விளங்கி போறாங்க. இல்ல, பயங்கர காத்தும் பயங்கரமான இருட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், 2 சூரா ஓதினாங்க. சொல்லிட்டு ஓதிட்டு சொன்னாங்க, தஅவ்வது பிஹிமா, உக்பாவே நீங்களும் ஓதி அவளை பாதுகாத்துக்கோங்க இந்த 2 சூறாவையும். அந்த சஹாபி டக்குன்னு ஓதினாரு. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா தஅவ்வத முத்தஅவ்விதுன் பிமிஸ்லிஹிமா, உங்களோட வாழ்க்கையில வர பிரச்சனைகளை இந்த 2 சூறாக்களை இல்லாமாக்குறத போல வேற எதாலும் இல்லாமாக்கலாது. சும்மா உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க, இந்த 2 சூறா நாங்க இப்ப கடைசா ஓதினேன். சஹாபாக்களும் அருமை நாயகமும் இந்த 2 சூறாயும் அதிகமா சுன்னத் தொழுகையில ஓதுவாங்க. எங்களை சுன்னத் தொழுகை எல்லாம் ஃபாத்திஹாவை தாண்டி போவாரே. ஃபாத்திஹாவை ஓது இன்னொரு எக்ஸ்ட்ரா சூறா நாங்க எப்ப ஓதுன எங்கட சுன்னத் தொழுகைகள்ல. அந்த சஹாபிய சொல்றாரு, வகான யஉம்முனா பிஹிமா, அதுக்கு பின்னால் அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அதிகமான தொழுகைகள் இந்த 2 சூறாவை ஓதி எங்களுக்கு தெரிவிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த 2 சூறாக்களையும் ஒரு ஆயத்தா சொல்லி விளக்கம் சொல்றது டைம் போய்த்திரும். நீங்க கொஞ்சம் தர்ஜுமா எடுத்து உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க.
உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வர பிரச்சனைகளை இந்த 2 சூறாக்களும் இல்லாமக்கிறத போல வேற எதையாலும் இல்லாமக்கலான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓடுங்க சீதர்கள் பிள்ளைக்கு பழக்குங்க, பிள்ளைகளுக்கு சுன்னத் தொழுகைகள் ஓடுங்க. சூரத்துல் ஃபாத்திஹாவோட சுன்னத் தொழுகைகளை சுருக்காதீங்க. சூரத்துல் ஃபாத்திஹா தாண்டி போவாதுங்கிற சுன்னத் தொழுகைகள். இப்படி அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு பாதுகாப்புக்கு வழி சொல்லி தந்திக்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல வருகிறது ஹாஜுல் அதுக்கார் என்று சொல்றதுக்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யாரு ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுவாங்களோ, இது பாடமான திக்ரு தானே, 100 முறை ஓதுவாங்களோ, இன்றைக்கு 12 மணிக்கு ஓதுனீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தர மாட்டான். இந்த விடயங்கள் உடுப்பட்டத்தால எவ்வளவு பெரிய சோதனை செய்கிறீர்கள், எவ்வளவு பெரிய சோதனை. ஆயத்துல் குர்சி புகாரி ஷரீஃப்ல வர இந்த ஆயத்துல் குர்சியை பத்தி அல்லாஹ் ஷைத்தாண்ட வாயாலே சொல்ல வச்சான். 7 மணி அவனோட பிள்ளைகிட்ட மனைவி மாத்த குடும்பத்தாள்கிட்ட கேளுங்க, எப்ப வாப்பா ஆயத்துல் குர்சியை கடைசியா ஓதுனீங்கன்னு கேளுங்க. எப்ப ஓதுனீங்க ஆயத்துல் குர்சிய? எங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும் ஓத சொல்லிருக்கு நார்க்கத்துல. 5 நேர தொழுகைக்கு பின்னால் ஓத சொல்லிருக்கு, தூங்குற நேரம் ஓத சொல்லிருக்கு. எனக்கு 60 வயசு கிட்ட ஒரு வயசாலிய சந்திச்சு பேசுற நேரம் பெரியவங்க ஆயத்துல் குர்சி ஓதுங்கன்னு சொன்ன நேரம் ஆயத்துல் குர்சின்னா என்னன்னு கேட்கிறாரு. ஆயத்துல் குர்சின்னா என்னன்னு கேட்கிறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய வாயாலே சொல்ல வச்சான் சீரியர்கள் ஆயத்துல் குர்சிய பொறுமதி. அவ்வளவு பெரிய பாதுகாப்பு. சிலவங்க 5 நேர தொழுகைக்கு பின்னால ஓதுறத்தான், அதை ஓதினான் அவருக்கே டவுட். சரியா ஓதிப்படணும். அவ்வளவு பெரிய சக்திய பாதுகாப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சூறால வச்சிருக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் நான் இரவு அருமை நாயகத்தை பக்கத்துல காணல, இருட்டு தானே, என் ரூட்ல விளக்கும் இல்லை, இப்படி பூமியை பிடிச்சு ரசூலுல்லாவை தேடுறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை நாயகத்துடைய கால் எனக்கு பிடிபட்டுச்சு, சுஜூத்ல இருக்கிறாங்க. சுஜூத்ல நான் காதை கொடுத்து கேட்டேன், அருமை நாயகம் என்ன அல்லாஹ்வோட பேசுறாங்க என்று. அல்லாஹு அக்பர். அருமை நாயகத்துல துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின்க, யா அல்லாஹ் உனக்கிட்ட இருந்து என்ன நீதான் காப்பாத்தணும். சுப்ஹானல்லாஹ். எப்படி துஆ? உனக்கிட்ட இருந்து என்ன நீதான் காப்பாத்தணும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத நீட்டி உடம்பு வீங்குற அளவுக்கு நீட்ட சுஜூத், அந்த சுஜூத்ல ஓதுற துஆ. இன்னைக்கு நாங்க துஆ கேட்க ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் எதை கேட்கிறோம்? துனியாவை தானே கேட்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அந்த யோசனை இல்லையே. தூங்குற நேரம் அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் புகாரி ஷரீஃப்ல வருகிறது, மீண்டொரு துஆ. தூங்குற நேரம் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், உனக்கிட்ட இருந்து என்ன பாதுகாக்கிறதுக்கு உன்னை தவிர வேற யாரையும் இயலாது, வேற யாராலும் இயலாது. அருமை நாயகத்துடைய 24 மணித்தியால உணர்வு. இன்னைக்கு நடக்கிற பாவங்களுக்கு சீதர்கள் நான் நீங்கள் வீட்டுல இருந்து வெளியே போக பயப்படணும். நான் நீங்கள் வீட்டுல இருந்து வெளியே போக பயப்படணும். 5 நேர தொழுகைக்கு பின்னால தந்திக்கிற 33 சுபஹானல்லாஹ் இருக்கு. இது லேசான சுபஹானல்லாஹ் இல்ல. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போல ஒரு பிரச்சனையில மாட்டிப்பட்டவங்க தாரும் இல்ல. மீனுடைய வயிற்றுள்ளுக்கு, வெள்ளம் இல்ல, நடுக்கடல்ல, இருட்டுள்ளுக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சுப்ஹானல்லாஹ் சொல்லித்தான் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து. சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்துக்கு கீழால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா குரிப நபியுன் இல்ல இஸ்தகாஸ பித்தஸ்பீஹ். இந்த சிந்தனையோட கவலையோட பசுந்த காதுக்கு கேட்கறதுக்கு அவசரம் இல்லாம இந்த 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லி பாருங்களே. மா குரிப நபியுன் இல்ல இஸ்தகாஸ பித்தஸ்பீஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமில்ல, உலகத்துல வந்த என்னென்ன நபிமார்கள் என்னென்ன பிரச்சனையில மாட்டிப்பட்டாங்களோ எல்லா நபிமார்களும் சுபஹானல்லாஹ் சொல்லித்தான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்த. இது அல்லாஹ் எப்படி ஆச்சரியமா சொல்றாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல
فلولا انه كان من المسبحين للبث في بطنه الى يوم يبعثون. இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சுபஹான் அல்லாஹ்னு மட்டும் சொல்லலாட்டி நான் அந்த மீனை கியாமத்து நாள் வரைக்கும் உசுர கொடுத்து வாழ வச்சு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அந்த மீண்ட வயிற்றுக்கு கியாமத்து வரைக்கும் கஷ்டத்துல தான் வச்சிருப்பேன். அவங்க சுபஹான் அல்லாஹ் சொல்லலாட்டி. இந்த ஆயத்துல விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு சுபஹான் அல்லாஹ்வை நீங்க முறையா சொல்லுவீங்கடா கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாமக்குவான். கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாமக்குவான். ஐத்தால்ல சொல்றேன் சுபஹான் அல்லாஹ் சொல்லலாட்டி கியாமத்து நாள் வரைக்கும் மீனுடைய வயிற்றுக்கு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் என்ன? அந்த ஒரு சுபஹான் அல்லாஹ் இவங்களே கியாமத்து நாள் வரைக்கும் வர இருக்கிற பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துச்சு. சுபஹான் அல்லாஹ். எவ்வளவு பொறுமதியான அமல்கள் செய்தீர்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது முஅக்கிபாத்துன் லா யகீபு காயிலுஹுன்ன. பழக்குங்க பிள்ளைகளுக்கு சலாத்தை கொடுத்தோன்ன வேலை வெட்டி இல்லாட்டி எலும்பி ஓடாதீங்க செய்தீர்கள். وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ. குர்ஆன் இது, ஹதீஸ் நான் சொல்ல குர்ஆன். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இந்த உலகத்துல வர பிரச்சனைகளை பார்த்து 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 உங்களோட உள்ளம் வெடிக்க போறதை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்படி நம்மளோட அருமை நாயகம் எவ்வளவு தைரியசாலி, எப்படி மனதைரியசாலி. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் வெடிக்கிற அளவுக்கு கஷ்டம் என்ன? எங்கட படைச்ச ரப்பு சொல்லி கொடுத்த ரெண்டே மருந்து. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக், அதிகமா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. வகும் மினஸ் சாஜிதீன், நேரத்துக்கு இமாம் ஜமாத்தோட வந்து தொழுங்க. நீங்க நினைச்ச டைமுக்கு வந்தா நீங்க நினைச்ச நேரத்துல நாங்க பிரச்சனை இல்லாம ஆக்குறல்ல. நீங்க நினைச்சிற நேரத்துல தொழுதா நான் நினைக்கிற நேரத்துல தான் பிரச்சனை இல்லாம. நீங்க தாரமாய் தானே நாங்க தரணும். நீங்க 100 ரூபாய் தந்து ஐக்கியமாய் சாமான் கிடைக்கும், 1000 ரூபாய் தந்து ஐக்கியமாய் சாமான் கிடைக்கும். நீங்க 100 ரூபாய் கொடுத்த 10,000 பொறுமதியான சாமான கேட்டு வேலையிலே நாங்க சொல்ற டைமுக்கு நீங்க வந்து தொழுங்க, நீங்க சொல்ற டைமுக்கு நாங்க பிரச்சனை இல்லாம ஆக்குறோம். எவ்வளவு அழகான ஆயத். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளம் வெடிக்கிற அளவுக்கு பிரச்சனை அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லி இல்லாம சொல்றான். அதனாலதான் இப்ப மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகத்துல வந்து எல்லா நபிமார்களும் எங்கட சுப்ஹானல்லாஹ் சரியா சொல்லிப்படுறது இல்லையே. சுப்ஹானல்லாஹ்ன்றாங்க, ஹா சொல்லிப்படுறே இல்ல. சுப்ஹானல்லாஹ்ன்ற மீனிங் உலமாக்கிட்ட கேட்டு பாருங்க, நாக்குக்கு படுவதும் இல்ல. அது சிலவங்க தஸ்பீ உருட்டுறாங்க சுப்ஹானல்லாஹ்ன்னு, சுப்ஹானல்லாஹ் சொல்றாரோ தெரியா. சுபா 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 சுபான்னு சுபான்ற சிங்கள பொம்பளோட பேர். சுபான்ற அந்நிய பெண்கள் வைக்கிற பேர். சுபா சுபா சுபான்ற சும்மா யோசிச்சு பாருங்க. 33 சுபஹான் அல்லாஹ்வ அமைதியா பசந்தா மீனிங் விளங்கி உள்ளத்தால சொன்னா 33 செகண்ட் தான் போகும். அதே கூட போனா சொல்லாதீங்க. நாங்க சொல்ற 33 சுபஹான் அல்லாஹ்க்கு 10 செகண்டும் போகாது. ஒரு சுபஹான் அல்லாஹ் 1 செகண்ட் எடுங்க, அதை விட கூட எடுக்காதீங்க. அழகா சொல்லுங்க, சுப்ஹான் அல்லாஹ், படைச்ச நாயன் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன். அதோட சொல்லி பாருங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களை மீன் ஒழுங்கி நடுக்கடலை கொண்டு போனாலும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். இன்னைக்கு இதை செய்யற ஆக்கள் குறவு. அதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, முஅக்கிபாத்துன் லா யகீபு காயிலுஹுன்ன. சில வார்த்தைகள் இருக்கு, அதை யாரு சொல்லி வருவாங்களோ அவர்கள் நஷ்டமடையவே மாட்டாங்க. அது என்ன நஷ்டம் என்று ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லல. உங்களுக்கு எதுல நஷ்டமடைய கூட உங்களுக்கு பயமிக்கோ, அதுல நஷ்டம் அடையாம இருக்கணும் என்றால் சில வார்த்தைகளை 5 நேர தொழுகைக்கு பின்னால 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹு அக்பர், இல்லாட்டி 33 அல்லாஹு அக்பர் 100 பூர்த்தியாக்க லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதுவரை செஞ்சு பாருங்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இது இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில இருந்து ஓரமாயிருச்சு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ், நீங்க வீட்டுக்கு போற நேரம், பயப்பட வேண்டிய ஹதீஸ் இதேகள். நீங்க வீட்டுக்கு போற நேரம் அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாம போனீங்கன்னு சொன்னா உங்களோட ஊர்ல ஒவ்வொரு மனிதனுக்கிட்ட போய் குழப்பம் காட்டக்கூடிய முழு ஷைத்தானும் உங்க வீட்டுக்கு வந்து குழப்பம் காட்டுவான்.
இதைத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. இதைத்தான் படிச்சு கொடுத்து. அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நிறைய முஹப்பத்தானாகளை கண்டா கேட்கிறது, நிறைய முஹப்பத்தாங்க இவ்வளவு பிரச்சனையாகி செய்தேவிக ஒரு 2 ரக்காத் தொழுந்தீங்களா? இல்ல. நான் ரோட்ல போறேன், சண்டிகை பைத் ஒரு 4 அந்நிய சகோதரர்கள் வந்தாங்க. நான் ஜுப்பா தலை போட்டு தான் போறேன். நீங்க மனுஷர்களுடைய உள்ளத்துடைய நிலைமைகளை பாருங்க. சண்டியில 4 வாலிபர்கள் வந்தாங்க, பௌத்த சகோதரர்கள். பார்த்தா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்க. இந்த 4 பேர் என்னைய பார்த்து கேட்டா, நீங்க முஸ்லிம் பூஜை கத்துமாவா? நான் சொன்ன, ஓ நான் மௌலை தான். கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட மார்க்கத்திலேயாவது இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லிக்கான்னு கேட்கிறா கவலையோடு. மனசெல்லாம் உடைஞ்சு வெந்து போய்தா அவங்களுக்கு. உங்களோட மார்க்கத்திலேயாவது இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்லிக்கா மௌலைக்குமா? எங்களுக்கு பார்த்து யோசிச்சு வானாண்டு போயிட்டீங்க. என்ன இவ்வளவு வெள்ளம், என்ன இவ்வளவு நோய், ஏன் மக்கள் எல்லாம் ஒத்துமை இல்ல, ஏன் குடும்பம் எல்லாம் வசந்தா பேசுறாங்க அந்த 4 பேரும். ஏனெல்லாம் வியாபாரத்தால டென்ஷன் ஆகி, ஏன் இவ்வளவு பேரை கொள்ளு வைக்கிறாங்க, ஏன் இப்படி நானத்தம்பி மாதிரி அடிச்சு போறாங்க, ஏன் குடும்பம் எல்லாம் பிரிஞ்சுக்கு, ஏன் இவ்வளவு டிவோர்ஸ். எங்களுக்கு பார்த்து நாங்க நோயாளி ஆகிறோமா? இன்னைக்கு உங்களோட மார்க்கத்துல ஏதாவது முடிவு சொல்லிக்கான்னு உள்ள முடைஞ்சு வெந்து கேட்கிறாங்க அந்த 4 பேரும். நான் சொன்ன ஸ்ரீதேவி, உங்களுக்கு இந்த பயணத்தை நானும் சொன்னேன். எங்களோட மார்க்கத்துல காலில் முள்ளு குத்தி படுறதுக்கும் காரணம் சொல்லிக்கி. காலில் உங்களுக்கு ஒரு முள்ளு குத்தி படுகுதா, அதுக்கு எங்களோட மார்க்கத்துல காரணம் சொல்லப்பட்டிருக்கு. வளமையா வீசுற காத்து கொஞ்சம் கூட வீசுதா, அதுக்கு எங்களோட மார்க்கத்துல காரணம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு தடுமல் வருவதா, அதுக்கு எங்களோட மார்க்கத்துல காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் கொஞ்சம் மேகம் எல்லாம் கொஞ்சம் கருப்பாயிருச்சு. புகாரி முஸ்லிம் வர ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட்டுக்கு வராங்க, வெளியே போறாங்க, மண்ணுக்கு வராங்க, பின்னுக்கு போறாங்க. டென்ஷன். வானத்தை பாக்குறாங்க, மூஞ்சிட கலர் எல்லாம் மாறுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீ மேகம் கருத்தா என்ன யா ரசூலல்லாஹ்? மழை வர போகுது, மழை வந்தா தண்ணி கிடைக்கும், உலகத்துல எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் நீங்க எல்லாம் மூஞ்சி மாறி யா ரசூலல்லாஹ் கவலையில் இருக்கிறீங்க. சொன்னாங்க, ஆயிஷாவே, ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா ரஅஹு ஆரித முஸ்தக்பில அவ்தியதிஹிம். அந்த காலத்துல நான் நினைக்கிறேன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். அந்த கூட்டத்துக்கு மேகம் கருத்து மழை வார நேரம் அவங்களும் அப்படித்தான் நினைச்ச, எங்கட கிணறு நிறையும், எங்கட ஆறு நிறையும், எங்கட குளம் நிறையும், நல்ல விவசாயம் செய்ய நினைச்ச. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி குளம் நிறையவும் இல்ல, கிணறு நிறையவும் இல்ல, விவசாயம் செய்யவும் இல்ல, அழிஞ்சு போன அந்த மழையால. அப்படிப்பட்ட மழை வரப்போகுதோ தெரியாதுதான் எனக்கு பயமாயிக்கு. மழை பெஞ்சு முடிஞ்சாத்தான் அருமை நாயகத்திலே மூஞ்சுடைய கலர் மாறும். அப்படி ஒரு பயத்துல வாழ்ந்தாங்க நேரா அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதே சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. இன்னொரு முறை என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூரிய கிரகணம் வந்த நேரம் உடுப்பை உடுத்துக்கொண்டு போறாங்க மஸ்ஜிதுக்கு. அருமை நாயகம் இப்படி தலப்பா வச்சு கொள்வாங்க. மஸ்ஜிதுக்கு போயிட்டு பார்த்தா தன் விலங்கு தலப்பாக்கு பதிலா மனைவிட முந்தானி எடுத்து வந்திருக்கிறாங்க. டென்ஷன்ல சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ். போயிட்டு பார்த்தா மனைவிட முந்தானி. எப்படி டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்ப திரும்ப போயிட்டு தலப்பா எடுத்துட்டு வந்து தொழுவிச்சாங்க சஹாபாக்களுக்கு. பாருங்க சீதைகள், சஹாபி விளங்கப்படுத்துறாரு, தலப்பாக்கு பதிலாக கண்ட போர்வைக்கு பதிலாக மனைவியுடைய அந்த முந்தானை எடுக்கிறதாக இருந்தா எப்படி பயந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க நினைக்கிற சுனாமி ஒரு முறை தான், அதுக்கு போற வாரம் இல்ல. எங்களோட யோசனை, ஆறு கடல் தான் நிறையிருங்க, வேற நிறையிறல்ல. அல்லாஹ் சொல்றான், நூஹு நபியோட காலத்துல நூஹு நபி கப்பலா கட்டக்குள்ள சிரிச்சு எல்லாரும். நான் எங்கேயும் தெரியுமா வெள்ளை தனிப்பினா அவனோட ஊடுகள் இருக்கிற அடுப்புள்ளுக்கு தான் வெள்ளை தனிப்பினேன். தன்னூர் அடுப்பென்ற நெருப்பு வார விடமே. மனுஷன் கனவுல அப்படி யோசிக்க வாட அடுப்புள்ளு கால வெள்ளம் வார தண்ணிக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அவனோட புத்திக்கு படாது தண்ணிக்கும் அந்த இடத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இடத்தால நான் தண்ணி அனுப்பிட்டு அழிச்சு போட்டேன் நூஹு நபியோட கூட்டத்தை. அவங்க ஆக்குற அடுப்புள்ளுக்கு நெருப்பு வார இடத்தால நான் வெள்ளத்தை அனுப்பினேன். இந்த உணர்வு பயம் எங்களுக்கு வரணும் ஸ்ரீதேவிகள்.
அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு நிறைய வழிமுறைகள் காட்டி தந்திருக்கிறாங்க. இந்த ஹுத்பா போதாது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மை வழங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எப்படி வாழ்ந்தவனுடைய சந்தோஷம் கிடைக்கும் அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாங்க என்னென்ன பாவங்களை இன்பம் கண்டு கொண்டு இருக்கிறோமோ நாயனே அந்த பாவங்களை வெறுப்ப உண்டாக்குவாயாக, கசப்ப உண்டாக்குவாயாக. ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மௌத்தாக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فيا أيها الناس إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. اتقوا الله سبحانه وتعالى، فقد قال الله رب العالمين في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العظيم. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.